நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளுக்கு தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தோடு வாசிப்போம். கலாத்தியர் 3:3. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாமிசத்தினாலே முடிவு பெறப்போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தினரா? ஆவியிலே ஆரம்பம் பண்ணின அப்படின்னு சொல்லுங்க. அப்ப ஆவியில ஆதியில இருந்த அன்பு, ஆண்டவரோடு கூட இருந்த அந்த சிநேகம், ஆண்டவர் கொடுத்த அந்த காரியம், ஆண்டவருக்கு நேரம் கொடுத்த அந்த நேரம், ஆமா, ஜெபிக்கிறதுலும் சரி, வேத வாசிப்பதும் சரி, ஆண்டவருக்கு பாடுறதும் சரி, ஆண்டவர் கூட எல்லா விதத்திலையும் பெஸ்டா இருந்திருப்போம். ஆனா நாட்கள் குறைய குறைய என்ன பண்ணும், அந்த மாமிசத்துல அப்படின்னு சோதரம். எஸ்தர் ராஜாத்தி பாருங்க, சோதரம் அதுல ஆவியில ஆரம்பம் பண்ணு. அந்த யூத குலமே அழியுது. ஆமான் என்ன பண்றான், அந்த முழு உலகத்தை, அந்த முழு யூத குலத்தையும் அழிக்கும்படி திட்டம் திட்டான். அப்ப அவ ராஜாட்ட போய் பேசணும். ஆனாலும் எப்படி போய் பேசுறேன்னு சொல்லி அவ நம்ம 3 நாள் உபவாசம் இருந்து, நான் செத்தாலும் என்ன பண்றேன், சாகுறேன், எப்படியாவது என் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவ என்ன பண்ணல, சொல்ற மாமிசத்துல முடிவு, நம்ம வேலைக்கு போதும், நம்ம வாடகை நிம்மதியா இருந்து போலாம், நம்ம ராஜா மாதிரி இருக்கோம், ராணிமா நம்ம வச்சுக்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க அப்படி இல்லை. அவன் என்ன மாமிசத்துல முடிவு எடுக்கல, ஆவியில முடிவு எடுக்கலாம். ஆவியில முடிவு எடுக்கலாம். நான் வாழ்ந்திருக்கப்போ எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணும், விடுதலை ஆக்கணும். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனும் விடுதலை ஆக்கணும், அவங்கள பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், அவங்க சிறையிருப்புல இருந்து வெளியே வரணும் என்று சொல்லி அவள் ஆவியிலே தீர்மானம் பண்ணி என்ன பண்றான், உயிரை துச்சமா என்ன பண்றான், மதிக்காம, உயிரம்னா உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் இயேசுக்காக வாழுவேன். அது ஸ்ரீ ராஜா நம்ம பயங்கர கோபம் நம்ம உள்ள போய் சொல்லும் பொழுது ராஜா சொல்றாப்புல, நீ இந்த ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் உனக்கு என்ன பண்ணுவேன் தருவாப்ப. ஆவியோடு கூட சொல்ற, ஆவியுள்ள தான் அந்த ஆவியுள்ள சிந்தை ஜீவனும் சமாதானத்தை குறிக்கிறது. அப்ப நம்ம ஆவியில முடிவெடுக்கும் பொழுதுதான், ஒருவேளை அவன் மாமிசத்துல முடிவெடுச்சிருந்தா யூத குலமே அழிக்கப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதான். அவ ஆவியில அந்த திருமணம் பண்ணி போனதுனால யூத குலம் முழுமையும் காக்கப்பட்டது, ஆமானுடைய கிரிகள் அழிக்கப்பட்டது. அப்ப நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக போராடுகிற கிரிகளை மாமிசத்துல முடிவு பண்ண முடியாது, ஆவியோடு கூட தான் என்ன பண்ணும், அது தீர்மானம், ஆண்டோடைய ஆலோசனை கொடுத்து, அப்பதான் ஆமானுடைய கிரிகள் அழிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம என்ன பண்ணணும், மாமிசத்துல முடியக்கூடாது, ஆவியில சொன்னா ஆவியில தான் முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிப்பா, நம்மளுடைய குடும்பத்தை ஆஸ்வதிப்பா, நம்முடைய சுற்றர்களையும் தேவன் ஆஸ்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப 4ஆம் வசனம் சொல்வது, இத்தனை பாடுகளை வீணாய் பட்டீர்களோ அவைகளை வீணாய் போயிற்றே. இப்ப மாமிசம் அது என்ன பண்ணும், தேவனுக்கு பிரியமா இருக்கக்கூடாது. மாமிசம் பலவீனமானது, மாமிசம் ஜெபம் பண்ண விடாது, மாமிசம் பைபிள் படிக்க விடாது, மாமிசம் ஆலயத்துக்கு போக கூடாது, மாமிசம் என்ன பண்ணும், முழங்கால் பட விடாது, நின்று ஜெபம் பண்ண விடாது, 4 வருஷம் ஜெபம். அப்ப என்ன பண்ணுங்க, அந்த ஜெபத்தை தடை பண்ணும். ஆண்டவர் பற்றி பேசுகிற காரியத்தை என்ன பண்ணும், அது ஏற்றுக்கொள்ளாது. மாமிசம் என்ன பண்ணும், அந்த உலகம் என்ன பண்ணும், உலகம் இயேசுவை புறக்கணிக்கும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஒவ்வொரு மனிதனுக்காக ஜீவனையே கொடுக்க வந்தார். பரிசுத்த ஆவியிலே கற்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வெளிப்பட்டார். ஆவியினாலே ஜெபம் பண்ணி அப்படி சொல்லப்படுது. அப்போ ஆவியோடும் உண்மையோடும் அவரை என்ன பண்ணணுமா, தொழுது கொள்ளணுமா. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கும்படி தேவன் விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவன் பிள்ளைகள், அந்த எஸ்தர் ராஜாத்தி பாருங்க, கர்த்தருக்கு மகிமை, உயிரையும் பட்சமா வச்சு என்ன பண்றான், அவ ஆவியில தொடங்கி ஆவியிலே முடிக்கிறத பார்க்க முடியும். அதுதாங்க ஒரு சேலஞ்சு. கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன பண்ணுது, ஆமா, தொடக்கத்துல அப்படி வர வர மறுபடியும் பரிசுத்தமா, இன்னும் பரிசுத்தமா, கர்த்தருக்காக வைராக்கியம் வாழணும், இன்னும் வைராக்கியம் வாழணும். அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படித்தான் பண்ணுவாங்க. மனிதர்களும் மனுஷன் மாத்திரம் அப்படித்தான் பண்ணுவாங்க. அது மனுஷன் அப்படித்தான் பண்ணுவாங்க. நீங்க மனுஷன் ஏன் பாக்குறீங்க? ஆவியானவருக்கு தேவனை தேவன் ஆவியா இருக்கிறார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஆவியில வெளிப்படுகிற பரிசுத்த தேவநாயக பரிசுத்த ஆவியானவரை பாருங்க, இயேசு கிறிஸ்துவ பாருங்க, நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க. நீங்க தடுமாற மாட்டீங்க. தடுமாறுறீங்களா?
என்னால முடியல பிரதர், என்னால சகிக்க முடியல, என்னதான் பண்ண எனக்கு புரியல. கர்த்தர் பலன் கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு பலப்படுத்துவார். குளிர் காலங்களில், மழை காலங்களில், வெயில் காலங்களில், எல்லா காலங்களிலும் கர்த்தர் உங்க கூட இருப்பார். எப்பொழுது நீங்க அவருக்கா இருக்கும் பொழுது அவர் உங்களோட கூட இருந்து நீங்க ஆவியிலே சிலம்பம் பண்ணும்படி, மாமிசத்தின் கிரிகளை அழிக்கும்படி. ஆமா, ஸ்தோத்திரம். என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய போராயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க. நிச்சயமாய் நீங்கள் ஆவியோடு கூட ஜெபம் பண்ணி ஆவியிலே அபிஷேகத்தினால் நிரம்பி கர்த்தரை நீ மையப்படுத்துங்க. எந்த சத்துருக்கும் உங்களை நெருங்க முடியாது. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you. பரிசுத்த தேவன், நம்முடைய பிள்ளைகள் ஆவியிலே தொடங்கி ஆவியிலே முடிக்க, மாமிசத்துல முடிக்க கூடாதுப்பா, ஆவியிலே ஜெபம் பண்ண கதற்கு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த கிருபைகளை தாங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க, பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.